சாயிராம். எப்பொழுதுமே நாம் சோர்ந்து போய் நின்று விடாத வரை நம்மை யாராலுமே வீழ்த்தவே முடியாது. எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஓடிக்கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம், வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இன்று இரவுக்குள் இதை நீ கேட்டுவிடு என் பிரியமே. நில், சற்று கவனமாக கேள். நாளையே உனக்கு நல்ல ஒரு திருப்பமாக அமையப் போகிறது. நம்பிக்கை இழக்காதே என் பிரியமே. மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரத்தான் போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் அன்பு பிரியமே, இதை நம்பிக்கையோடு கேள். இதை முழுவதுமாக தெரிந்து கொள். எப்பொழுதுமே தெளிவாக இருக்க கற்றுக்கொள். கவலைப்படுவதாலும் வேதனைப்படுவதாலும் உன்னுடைய பிரச்சனைகள் குறையப் போவதே கிடையாது. நீ தன்னம்பிக்கையோடு இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன பிரச்சனை என்றாலும் கூட உன்னால் மிக சுலபமாக எதிர்கொள்ள முடியும். உனக்கு வேண்டியவைகள் மீது மட்டும் கவனம் செலுத்து என் பிரியமே. நடந்ததை எண்ணி எண்ணி வருந்தாதே. இனி நடப்பது அனைத்துமே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும். உனக்கு வேண்டியது எதுவோ அது மட்டுமே, அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். உன் கவனத்தை செலுத்து. உனக்கு எது தேவையில்லையோ, வேண்டாதவையோ அது தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். நிச்சயமாக யாருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வதற்காக நீ ஜனிக்கவில்லை என் பிரியமே. உனது கனவுகளுக்காக உழைப்பதே உன் வேலை என்பதை முதலில் புரிந்து கொள். முதலில் அதை தெரிந்து கொள். எப்பொழுதுமே மனதில் நம்பிக்கை கொண்டு இருக்க பழகு. யாராலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக அது இருக்க வேண்டும் என் பிரியமே. யாருமே அசைக்க முடியாத நம்பிக்கையாக அது இருக்கத்தான் வேண்டும். என் அன்பு பிரியமே, உன்னை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்பதற்காக எப்பொழுதுமே வருத்தப்படாதே. அவர்கள் உன்னை மதிக்கும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டுவதுதான் மிக மிக சிறப்பு. எதை செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே அந்த நொடியே செய்ய பழகு. நாளைக்கு என்று நீ எதையும் தள்ளி போட நினைக்காதே. இன்று நீ தள்ளி போடும் ஒவ்வொரு செயல்களும் நாளை நீ ஓய்வெடுக்க விடாமல் ஓட ஓட விரட்டும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். செய்ய வேண்டியதை அப்பொழுதே செய்துவிடு. நீ சந்திக்கும் பிரச்சனைகள்தான் உன்னை உனக்கே அடையாளம் காட்டும். எனவே பிரச்சனையைக் கண்டு பயந்து நடுங்காதே. பிரச்சனைகளைக் கண்டு பின்வாங்க நினைக்காதே. அந்த பிரச்சனைகளுக்கு தைரியமாக முதுகை காட்டிவிடாதே. தைரியமாக உன்னுடைய முகத்தை காட்ட பழகு. ஆம் என் பிரியமே, நீ எதற்குமே துணிந்து நின்றால் உனக்கு எல்லாமே பணிந்து நிற்கும் என் பிரியமே. எளிதான வாழ்க்கையை தேடி தேடி ஓடுவதை விட கஷ்டங்களை தாங்குவதற்கும் அந்த கஷ்டங்களை கடந்து செல்வதற்கும் பயிற்சி செய்வது மிக மிக புத்திசாலித்தனமான செயல் என் பிரியமே. நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ, ஆசைப்படுகிறாயோ, அதுவாகவே நிச்சயமாக ஆவாய். அதற்கான முயற்சியில் நீ ஈடுபட்டாலே போதும், முயன்றாலே போதும், எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் உன்னை கைவிட மாட்டான் என்று நம்புவதற்கு கூட ஒரு தைரியம் வேண்டும் என் பிரியமே. அதற்கும் ஒரு தைரியம் இருக்கத்தான் வேண்டும். அந்த தைரியம் உன்னிடத்தில் இருந்தால் சோர்ந்து போவதற்கு வாய்ப்பே இல்லை என் பிரியமே. வாழ்வில் வாய்ப்பே கிடையாது சோர்ந்து போவதற்கு. யாரையுமே கேவலமாக நினைக்காதே என் பிரியமே. ஏனென்றால் காலம் என்பது எப்படி வேண்டுமானாலும் மாறும். எந்த சூழ்நிலையிலும் மாறக்கூடியதுதான் காலம். மாற்றம் ஒன்றே மாறாதது.
புறக்கணிக்கப்பட்ட சிலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் என்பதை மறந்துவிடாதே என் பிரியமே. இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள். உன்னுடைய முழு விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீ விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் உன்னை அழைத்து செல்லும் என் பிரியமே. நிச்சயமாக உன்னை அழைத்து செல்லும். உன்னுடைய முயற்சிகள் உன்னை கைவிட்டாலும் கூட ஒருபோதும் முயற்சிப்பதை மட்டும் கைவிடாதே என் பிரியமே. பெரிய காரியங்கள் நேரம் எடுக்கத்தான் செய்யும். பொறுமையாக இரு, பொறுமையாக காத்திரு, பொறுமையாக செயல்படு. எப்பொழுதுமே நீ ஜெயிக்கலாம் நிரந்தரமாக. வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி வெற்றி பெற நினைக்காதே என் பிரியமே. ஏமாற்றி வெற்றி பெற நினைக்காதே. ஏமாற்றி வெற்றி பெறுவதைக் காட்டிலும் தோற்று போவதே மரியாதைக்குரியது. தோற்று போவதே உனக்கு மரியாதைக்குரிய செயலாகவே இருக்கும். எப்பொழுதும் நீ செய்யும் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்ய பழகு. அப்பொழுது வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும். உன்னை விமர்சிப்பவர்களுக்கு செவி கொடுத்து, உன்னை விமர்சிப்பவர்களுக்கு உன்னுடைய செவியை கொடுத்து உன் நேரத்தை வீணடிக்காதே என் பிரியமே. மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் கொண்டவர்கள் மட்டுமே, அந்த எண்ணம் இருப்பவர்கள் மட்டுமே விமர்சிக்க தகுதியானவர்கள் என்பதை தெரிந்து கொள் என் பிரியமே. ஒன்றை மட்டும் முழுவதுமாக அறிந்த பிறகு உன்னுடைய முயற்சிகளை முன்னெடுக்க கற்றுக்கொள். அப்படி நீ செய்ய ஆரம்பித்தால் வெற்றிகள் உன்னை தொடர்ந்து வரும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ என்னவாக வேண்டுமானாலும் இருக்க பழகு என் பிரியமே. ஆனால் அதில் சிறந்தவராக இருக்க முயற்சியாவது எடுக்க பழகு. நீ நிராகரிக்கப்படும் இடத்தில் உன்னுடைய கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதுதான் சிறந்த பதிலடியாகவே இருக்கும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றிவிட்டால், அந்த எண்ணம் உன் மனதில் தோன்றிவிட்டால் உன்னால் சாதிக்க முடியும் என் பிரியமே. யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்துவிட முடியும். நீ எதற்கும் துணிந்து நின்றால் உனக்கு எல்லாமே பணிந்து நிற்கும். மாற்றங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் மாற்றப்பட வேண்டியதும் மாற வேண்டியதும் மிக மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய லட்சியத்துக்கேற்ப உன்னை மாற்றிக்கொண்டே இரு என் பிரியமே. அப்படி நீ செய்தால் உலகமே உன் வசமாகும், உலகமே உனக்கு வசமாகும். உன் இலக்கை மட்டும் குறிவைக்க கற்றுக்கொள். அதற்கென்று உன்னுடைய முழு கவனத்தை செலுத்து. இல்லையென்றால் கேள்விக்குறியாகிவிடும் உன்னுடைய வாழ்வு. நீ எதற்குமே துணிந்து நிற்க கற்றுக்கொண்டால் உலகமே உனக்கு வசமாகும். பயன்படுத்தாதவரை எந்த அறிவும் பயனற்றதாகத்தான் இருக்கும். செயல்படுத்தாதவரை எந்த விருப்பமும் அர்த்தமற்றதாகத்தான் இருக்கும். எனவே முடிவு செய்துவிட்டால் அதை உடனே செயல்படுத்த பழகு. உடனே செய்துவிடு. எந்த நொடியும் பின்வாங்க நினைக்காதே. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வெற்றிக்காக முழு விருப்பத்தோடு செயல்படு. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இரு. ஒருபோதும் எதற்குமே திருப்தி மட்டும் அடைந்து விடாதே. அது உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தோய்வை ஏற்படுத்திவிடும். என் அன்பு பிரியமே, நீ எதற்குமே துணிந்து நின்றால் உனக்கு எல்லாமே பணிந்து நிற்கும். ஆம் என் பிரியமே, எதற்கும் துணிந்து நிற்க கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்வில் எல்லாம் சரியாக அமைந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது என் பிரியமே. சிலவற்றை நீதான் சரி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொள். நீ உன்னோடு இல்லை என்றால், நீ உனக்காக இல்லை என்றால்
உனக்காக சிந்திக்கவில்லை என்றால் நீ உனக்கு எதிராக இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். ஆம் என் பிரியமே, உனக்கென்று தனியாக ஒரு வாழ்வு இருக்கத்தான் செய்கிறது. அது எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள். யாரையும் அந்த வாழ்வினுள் நுழைய அனுமதிக்காதே. சிலரை அனுமதிப்பதால் உன்னுடைய வாழ்வே நரகமாகிவிடும் என் பிரியமே. எனவே உனக்கென்று இருக்கும் வாழ்வை நீ சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ பழகு. சில நேரங்களில் உன்னை நீ நிரூபிக்க வேண்டுமென்றால், நீ தன்னிச்சையாக இருக்க வேண்டுமென்றால், எல்லா நேரமும் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்தால் உன்னால் எந்த ஒரு முடிவையும் சரிவர எடுக்க முடியாது என் பிரியமே. எனவே உனக்கென்ற முடிவை தனியாக யோசித்து எடுத்துவிடு. செயல்படு. எதற்கும் துணிந்து நில். வெற்றி உனதாகட்டும். நீ என்னுடைய பிள்ளை. உன் எண்ணம் என்ன என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன் மனநிலை என்ன என்பதும் எனக்கு மிக தெளிவாகவே புரியும். அப்படி இருக்கும் பொழுது உன் மனம் ஏன் இத்தனை போராட்டமாக இருக்கிறது என் பிள்ளையே? நீதான் எந்த தவறும் செய்யவே இல்லையே என்று உன் அப்பாவிற்கு தெரியாதா? பின் ஏன் நீ எதற்காக அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இங்கு நீ யாருக்காகவும் பயப்பட தேவையே இல்லை. உன்னை நிரூபிக்க யாருக்குமே நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னுடைய மனசாட்சிப்படி உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படிதான் நீ நேர்மையாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? பிறகு ஏன் மன வருத்தத்தோடு தலை குனிந்து நிற்கிறாய்? தலை நிமிர்ந்து வாழ பழகு. தைரியமாக இருக்க பழகு. கோழையாக இருக்காதே. நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. நான் தைரியமாகத்தான் இருக்கிறேன். நான் எதற்குமே யாருக்கும் பணிந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தவறே இழைக்கவில்லை. நான் சாயியின் பிள்ளை. எனக்கு துணையாக எப்பொழுதும் என் சாயி தேவா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு தைரியமாக வாழ பழகு. யாரிடமும் எதையும் கேட்டு கையேந்தி நிற்காதே. நான் உன்னை நிற்கவும் விடமாட்டேன். அது பணமானாலும் சரி, பாசமானாலும் சரி, எதுவானாலும் சரி, மற்றவர்களிடம் கையேந்தி நிற்காதே. அனைத்தையும் நான் உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையானது தக்க சமயத்தில் சரியான தருணத்தில் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது உனக்கு உணர்கிறாய்தானே? அப்படி என்றால் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. முடிந்ததையும் இழந்ததையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருப்பதையும் இழந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. இருப்பதை நினைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு வந்திருப்பதை வைத்துக்கொண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்து பார். இது நாள் வரை உன்னை விட்டு விலகியதும் இது நாள் வரை நீ இழந்ததையும் கூட மிக மகிழ்ச்சியாக அடைய வைப்பேன் உன் சாயி தேவா. நான் இருக்கும் வரை நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எப்பொழுதும் எனது ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். உன்னை வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். மற்றவர்களுக்கு எந்த ஒரு நேரத்திலும் உன்னால் கெடுதல் வந்தது என்று இருக்காமல் பார்த்துக்கொள். நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி, நிழல் போல் உன்னை எப்பொழுதும் அது தொடரும் என்ற புரிதல் மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லவனாகவே இருப்பாய். நீ என்னதான் இறைவனை கும்பிட்டாலும் உன் கர்ம வினைகளை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உனக்கு வருவதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வாழ்ந்துதான் தீர வேண்டும் உன் வாழ்க்கையை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி உன் வாழ்வில் எல்லாம் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே.
நீ இறைவனுக்கு கூட பயப்படத் தேவையில்லை. ஆனால் நீ செய்த பாவ புண்ணியங்களுக்கு பயப்பட கற்றுக்கொள். ஏனென்றால் இறைவன் கூட மன்னித்து விடுவார். ஆனால் நீ செய்த பாவ புண்ணிய கணக்கு எப்பொழுதும் உன்னிடம் திரும்பி வந்தே தீரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதற்குமே கலங்காதே. உன்னுடைய ஆசை பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்தையும் நிறைவேற்றும் பொறுப்பை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கும் பொழுது கண்டிப்பாக அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இரு. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? யார் என்ன கூறினாலும் உன்னை சுற்றி யார் உன்னை வசைப்பாடினாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே அப்படி உத்தமராக இருந்து விடுவதும் இல்லை. அனைவரிட்டுமே ஒரு குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை அப்படியே உத்தமராக எல்லோரையும் வாழ விடாது. எனவே யார் உன்னை குறை கூறினாலும் அதை மனதில் போட்டு வாங்கி கொண்டு குழம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கண்ணை சிந்திக்கொண்டே இருப்பதை விட அதை அப்படியே விட்டுவிட்டு கடந்து செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியாகவே இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். தவறு செய்து உன் மதிப்பை இழந்து விடாதே. எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தை தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். எனவே தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளாகவே இருக்கும். அனைத்தையும் நமதாக்கிக் கொள்ளலாம். என் அன்பு பிள்ளையே, உன்னை போல் நான் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை மாதிரியே பல பேரும் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லையே என்று புலம்பி தவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், தவித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பது நான் கூறித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. ஏனென்றால் உன் வாழ்வு நீ முன்பு இருந்தது விட இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று உனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கே அந்த விஷயமும் புரியும். அந்த வரிசையில் இன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான நாளாகத்தான் உன் வாழ்வு இருக்கும். இனி நீ தொட்டதெல்லாம் துடங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறும். உனக்கான நாள் இன்றேதான். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அனைத்தையும் எதிர்த்து போராட உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் நான் அதை தைரியமாக மீட்டெடுப்பேன். தைரியமாக என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன். வெற்றி என்னும் படியை மிக சுலபமாக எட்டுவேன். எனக்கு துணையாக என் சாயநாதர் எப்பொழுதுமே இருக்கிறார் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் மிக பிரகாசமாகவே இருக்கும். எது வந்தாலும் போராட்டமாக இருக்கும் சமயத்தில் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. என்னை வழிபடும் முறையை தேடி தேடி அலையாதே. நான் உன் மனதிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை எப்படி நீ வாழ வேண்டும், உன் வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக அமைத்து கொள்ள வேண்டும், உன் வாழ்க்கை பாதையில் இருக்கும் தடைகளையெல்லாம் எப்படி தகர்த்து எறிந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதை நான் உனக்கு கூறிக்கொண்டுதான் இருப்பேன், உன் அருகிலேயே இருந்து கொண்டு. அப்படி இருக்கும் பொழுது என்னை வழிபடுவது எப்படி? என்னை வழிபட நேர காலம் இருக்கிறதா என்ற சந்தேகமே உன் மனதிலே வேண்டாம். எப்பொழுது உனக்கு வேண்டுமோ, எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது சாயி என்று நீ ஒரு முறை சொன்னால் போதும். உன் மனதிற்கு தேவையான அனைத்தையும், உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே உன் மனதை அலைப்பாய விடாமல் என்னுடைய நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுது உனக்கு என்னுடைய பதில்கள் எல்லாம் புரிய வரும்.
உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக போய்க்கொண்டே இருக்கும். நீ எதற்குமே பயப்பட தேவையே இல்லை. குழந்தையே, உன்னை விடாது விரட்டுகின்ற உன் விதியை கூட மாற்றி எழுதுவேன் உன் சாயிநாதர். போய் வென்று விட்டு வா. என்னவென்றாலும் என்ன சாதித்தாய் என்றுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கூறுவார்கள். ஆனால் அந்த பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொண்டால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே சாதிக்க போய்க்கொண்டே இரு. யார் பேசுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னோடு இருப்பது உன் சாயப்பா, என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே சென்று கொண்டே இரு. உன் வழியை பார்த்து கொண்டு வழியில் பேசுபவர்களையும் உன்னை ஏளனமாக தூற்றுபவர்களையும் நினைத்து வருந்தாதே. போய்க்கொண்டே இரு உன் வாழ்க்கையில். என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது என் தங்கமே. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் அடித்து விரட்டி தவிடு பொடியாக்க உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன்னுடைய போராட்டங்கள் ஏங்குதல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உன் சாயப்பாவையே சார்ந்து இரு. உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை விடாது துரத்தும் உன் விதியையும் மாற்றி எழுதுவேன். கண்ணுமைக்கும் நேரமே போதும், அடுத்த கணமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு. நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள், அது மட்டும் அல்லாமல் உன் கேள்விக்கான பதிலை எடுத்துக்கொண்டு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கோ சென்று விடுகிறாய். பின் எப்படி நான் வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? நான் பேசுவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும்? நான் எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என் கண்மணியே. பாரத்தையெல்லாம் என் மேல் அப்பொழுது உன் மனதிற்கு சிறிது நிம்மதியாக இருக்கும். எப்பொழுதுமே உன் சாயப்பாவை சார்ந்தே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே இதில் சந்தேகமே வேண்டாம். தப்பாமல் உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு என்று எழுதப்பட்டது உன் கைகளுக்கு வந்து சேரும். அதை சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் வருவதுதான். அந்த கஷ்டத்திலிருந்து, கஷ்டத்தின் பிடியிலிருந்து யாருமே தப்புவதே இல்லை. அது எப்படி சாயப்பா உங்களுக்கு தெரியும் என்றுதானே கேட்கிறாய்? நான் தான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேனே. இதை பற்றியெல்லாம் உனக்கு தெரிந்தும் உணர்ந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் முன்னாலெல்லாம் ஓடிப்போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வாய். இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் மனம் பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதோ நினைப்போடு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பிறந்தது முதல் கஷ்டங்களோடும் தொல்லைகளோடும் வேதனைகளோடும் வாழ்கிறேனே, என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லையே என்று புலம்புகிறது உன்னுடைய மனம். இப்படி மனக்குமுறலோடு இருக்கும் பொழுதும், மனவேதனையோடு இருக்கும் பொழுதும் என் கண்களை நன்றாக உற்றுப்பார். விடாது துரத்தும் விதியை கூட மாற்றி எழுதுவேன் என் செல்லமான கண்மணிக்காக. என் கண்களை எப்பொழுது நீ உற்று நோக்குகிறாயோ அப்பொழுதே விடுதலை படியில் நீ காலடி எடுத்து வைத்து விட்டாய், முதல் அடியை எட்டிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அனைவர் மீதும் அன்பு கொண்டிருக்கும் நான் உன்னையும் பாதுகாப்பேன். நீ துக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கலாம், மன கஷ்டத்தோடு மன வலியோடும் இருந்து கொண்டிருக்கலாம். வருத்தப்படாதே. எப்பொழுதும் பொறுமையை கடைப்பிடி. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். கவலையை விட்டு ஒழித்துவிடு. அமைதியாக இருக்க பழகு. உனது துக்க நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. என் மீது விசுவாசமாக இரு, நம்பிக்கையாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். மனம் வேதனையால் புண்ணாகிவிட்டதே என்று வருத்தம் கொள்ளாதே.
இதோ என்னுடைய மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உன் வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் மருந்தாக நான் இருப்பேன் குழந்தையே. விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். விடாது துரத்தும் உன் விதியை நிச்சயமாக வென்று காட்டுவாய். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை சோகம் மட்டுமே நிறைந்து இருந்த உன் வாழ்வில் இனி சந்தோஷம் பொங்கி வழியப் போகிறது. உன் சாயப்பா உனக்காக அந்த திட்டத்தை தீட்டிவிட்டேன். உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன். உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே குடிக்கொண்டிருக்கப் போகிறது. இது நாள் வரை முட்கள் பாதையில் நடந்த என் பிள்ளையின் கால்கள் இனி மலர் பாதையில் நடக்கப் போகிறது, பயணிக்கப் போகிறது. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே.